அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அரசியலமைப்பிலேருந்து முக்கியமான ஒரு 35 வினாக்கள் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் ஒரு டெஸ்ட் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா பாருங்கள். மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? ஒரு முக்கியமான வினா. மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, சட்டப்பிரிவு 154 கிளாஸ் 1. மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு 154 கிளாஸ் 1. இரண்டாவது வினா பாருங்கள். தமிழ்நாடு சட்டமேலவை நீக்கம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு என்ன? தமிழ்நாடு சட்டமேலவை நீக்கம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு என்ன? இதற்கான சரியான விடை பாருங்கள் ஆப்ஷன் சி, நவம்பர் 1, 1986. அடுத்த வினா. தமிழகத்தில் சட்டமேலவை நீக்கிய முதல்வர் யார்? ஒரு முக்கியமான வினா. தமிழகத்தில் சட்டமேலவையை நீக்கிய முதல்வர் யார்? இதற்கான சரியான விடையை பாருங்கள் ஆப்ஷன் டி, எம்ஜி ராமச்சந்திரன். எந்த ஆண்டுனா 1986. அடுத்த வினா. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசங்கள் பொதுவான உயர்நீதிமன்றம் நிறுவ வழிவகுத்த சட்டத்திருத்தம் எது? ஒரு முக்கியமான வினா. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசங்கள் பொதுவான உயர்நீதிமன்றம் நிறுவ வழிவகுத்த சட்டத்திருத்தம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, 7வது சட்டத்திருத்தம் 1956ஆம் ஆண்டு. அடுத்த வினா. மத்திய அரசின் ஒவ்வொரு நடவடிக்கையும் குடியரசுத் தலைவர் பெயரிலேயே மேற்கொள்ள வேண்டும் என கூறும் சட்டப்பிரிவு எது? மத்திய அரசின் ஒவ்வொரு நடவடிக்கையும் குடியரசுத் தலைவர் பெயரிலேயே மேற்கொள்ள வேண்டும் என கூறும் சட்டப்பிரிவு எது? இதற்கான சரியான விடை பாருங்கள் ஆப்ஷன் ஏ, சட்டப்பிரிவு 77. இது முக்கியமான வினா, நல்லா பார்த்துங்க. அடுத்த வினா. போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் குடியரசுத் தலைவர் யார்? போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் குடியரசுத் தலைவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, நீலம் சஞ்சீவி ரெட்டி. போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் குடியரசுத் தலைவர் யாருன்னா நீலம் சஞ்சீவி ரெட்டி. 7வது வினா. குடியரசுத் தலைவராக பணியாற்றிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யார்? இது ஒரு முக்கியமான வினா. குடியரசுத் தலைவராக பணியாற்றிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, எம் ஹிதியத்துல்லா. அடுத்த வினா. மூடிய வாக்கு பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? இது ஒரு முக்கியமான வினா. மூடிய வாக்கு பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, சட்டப்பிரிவு 100. மூடிய வாக்கு பற்றி கூறும் சட்டப்பிரிவு 100. 9வது வினா. காங்கிரஸ் அல்லாத முதல் இந்திய பிரதமர் யார்? காங்கிரஸ் அல்லாத முதல் இந்திய பிரதமர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்கள் ஆப்ஷன் சி, மொரார்ஜி தேசாய். காங்கிரஸ் அல்லாத முதல் இந்திய பிரதமர் மொரார்ஜி தேசாய். அடுத்த வினா. முதலாவது மொழிக்குழு நியமிக்கப்பட்ட ஆண்டு? முதலாவது மொழிக்குழு நியமிக்கப்பட்ட ஆண்டு? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, 1955. முதலாவது மொழிக்குழு நியமிக்கப்பட்ட ஆண்டு 1955. 11வது வினா. வெங்கடச்செல்லையா ஆணையம் நியமிக்கப்பட்ட ஆண்டு? வெங்கடச்செல்லையா ஆணையம் நியமிக்கப்பட்ட ஆண்டு? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, 2000. அடுத்த வினா. அரசு நெறிமுறை கோட்பாடு புதுமையான சிறப்பம்சம் என கூறியவர் யார்? அரசு நெறிமுறை கோட்பாட்டை புதுமையான சிறப்பம்சம் என்று கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, பி.ஆர். அம்பேத்கர். அரசு நெறிமுறை கோட்பாடை புதுமையான சிறப்பம்சம் என்று கூறியவர் பி.ஆர். அம்பேத்கர். 13வது வினா. காமன்வெல்த் குடியுரிமை நீக்கப்பட்ட ஆண்டு எது? காமன்வெல்த் குடியுரிமை நீக்கப்பட்ட ஆண்டு? இதற்கான சரியான விடை பாருங்கள் ஆப்ஷன் சி, 2003. காமன்வெல்த் குடியுரிமை நீக்கப்பட்ட ஆண்டு 2003. 14வது வினா. சட்டப்பிரிவு 370 யாரால் எழுதப்பட்டது? இது ஒரு முக்கியமான வினா. சட்டப்பிரிவு 370 யாரால் எழுதப்பட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, கோபால்சாமி ஐயங்கார். அடுத்த வினா. ராஜமன்னார் குழு யாரால் அமைக்கப்பட்டது? ராஜமன்னார் குழு யாரால் அமைக்கப்பட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, டாக்டர் மு. கருணாநிதி. ராஜமன்னார் குழு கருணாநிதியால் அமைக்கப்பட்டது. 16வது வினா. சர்க்காரியா கமிஷன் அமைத்த பிரதமர் யார்? சர்க்காரியா கமிஷன் அமைத்த பிரதமர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, திருமதி இந்திரா காந்தி. சர்க்காரியா கமிஷன் அமைத்த பிரதமர் இந்திரா காந்தி. 17வது வினா. அணி சேராமை என்ற சொல் யாரால் உருவாக்கப்பட்டது? இது ஒரு முக்கியமான வினா. அணி சேராமை என்ற சொல்
யாரால் உருவாக்கப்பட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி வி.கே. கிருஷ்ணமேனன். அடுத்த வினா, பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 1997. பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான சட்டம் கொண்டு வந்த ஆண்டு 1997. 19வது வினா, பாரதிய பிரவேசி தினம் எப்பொழுது? பாரதிய பிரவேசி தினம் என்று. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஜனவரி 9. பாரதிய பிரவேசி தினம் ஜனவரி 9. அடுத்த வினா, மத்திய தொழிலக பாதுகாப்பு தினம் என்று. மத்திய தொழிலக பாதுகாப்பு தினம் என்று. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி மார்ச் 10. மத்திய தொழிலக பாதுகாப்பு தினம் மார்ச் 10. அடுத்த வினா, கடற்படை தினம் என்று. கடற்படை தினம் என்று. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ டிசம்பர் 4. கடற்படை தினம் டிசம்பர் 4. அடுத்த வினா, நாட்டின் மிக பழமையான உயர்நீதிமன்றம் எது? ஒரு முக்கியமான வினா. நாட்டின் மிக பழமையான உயர்நீதிமன்றம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி கொல்கத்தா. நாட்டின் மிக பழமையான உயர்நீதிமன்றம் கொல்கத்தா. 23வது வினா, நாட்டின் மிகப்பெரிய உயர்நீதிமன்றம் எது? நாட்டின் மிகப்பெரிய உயர்நீதிமன்றம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி அலகாபாத். நாட்டின் மிகப்பெரிய உயர்நீதிமன்றம் அலகாபாத். பழமையான உயர்நீதிமன்றம் வந்து கொல்கத்தா. 24வது வினா, முதல் லோக் அதாலத் எங்கு நடைபெற்றது? முதல் லோக் அதாலத் எங்கு நடைபெற்றது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி குஜராத். முதல் லோக் அதாலத் குஜராத்தில் நடைபெற்றது. 25வது வினா, உயர்நீதிமன்ற நீதி பேராணை சட்டப்பிரிவு எது? உயர்நீதிமன்றத்தோட நீதி பேராணையின் சட்டப்பிரிவு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி சட்டப்பிரிவு 226. இதே உச்சநீதிமன்ற நீதி பேராணைக்கு சட்டப்பிரிவு என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள். 26வது வினா, பாசறைக்கு திரும்பும் நாள் என்று. பாசறைக்கு திரும்பும் நாள் என்று. இதற்கான சரியான விடை பாருங்கள். ஆப்ஷன் ஏ ஜனவரி 29. பாசறைக்கு திரும்பும் நாள் ஆப்ஷன் ஏ ஜனவரி 29. 27வது வினா, சர்வதேச அகிம்சை நாளாக ஐநா அறிவித்த தினம் என்று. சர்வதேச அகிம்சை நாளாக ஐநா அறிவித்த தினம் என்று. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி அக்டோபர் 2. 28வது வினா, இந்திய அரசியல் நிர்ணய சபையின் ஆலோசகர் யார்? இந்திய அரசியல் நிர்ணய சபையின் ஆலோசகர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி பி.என்.ஆர். ராவ். இந்திய அரசியல் நிர்ணய சபையின் ஆலோசகர் யாருன்னா பி.என்.ஆர். ராவ். 29வது வினா, விரைவு நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்ட வருடம் எது? விரைவு நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்ட வருடம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி 2000. விரைவு நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 2000. 30வது வினா, நகர்பாலிகா சட்டம் என அறியப்படுவது எந்த சட்டப்பிரிவு? நகர்பாலிகா சட்டம் என அறியப்படுவது எந்த சட்டப்பிரிவு? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி 74வது சட்டத்திருத்தம். நகர்பாலிகா சட்டம் வந்து 74வது சட்டத்திருத்தம். 31வது வினா, விமானப்படை தினம் என்று. விமானப்படை தினம் என்று. இதற்கான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 8. இதில் ஆப்ஷன் இல்லை. இதற்கான விடை வந்து அக்டோபர் 8. விமானப்படை தினம் வந்து அக்டோபர் 8. அடுத்த வினா, இந்தியாவின் தேசிய விளையாட்டு எது? இந்தியாவின் தேசிய விளையாட்டு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஹாக்கி. இந்தியாவின் தேசிய விளையாட்டு ஹாக்கி. 33வது வினா, ஐநா சபை எந்த ஆண்டு குழந்தைகள் ஆண்டாக அறிவித்தது? ஐநா சபை எந்த ஆண்டு குழந்தைகள் ஆண்டாக அறிவித்தது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி 1979. ஐநா சபை 1979 குழந்தைகள் ஆண்டாக அறிவித்தது. 34வது வினா, இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை உரிமைகள் எவை? இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை உரிமைகள் எவை? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி பகுதி 3. கடைசி வினா, இந்திய அரசு தேசிய கிராம வேலைவாய்ப்பு திட்டம் அறிவித்த ஆண்டு எது? இந்திய அரசு தேசிய கிராம வேலைவாய்ப்பு திட்டம் அறிவித்த ஆண்டு எது? இதற்கான சரியான விடை பாருங்கள் ஆப்ஷன் பி 1980. நண்பர்களே, இனி நம்ம அரசியலமைப்புலேருந்து முக்கியமாக ஒரு 35 வினாக்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மாதிரி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை நீங்கள் ஒரு டெஸ்ட் போல் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.